அனைவருக்கும் என்னுடைய முத்தான முதற்கண் வணக்கங்கள். சொல்லட பேசியில் ஒரு மணியோசை. 6 மணி ஆகிவிட்டது. பசிக்கவில்லையா? விரல் நுனியை ஒரு முறை தட்டுங்கள். நீங்கள் விரும்பும் உணவை வீடு தேடி விநியோகம் செய்கிறோம் என்ற குறுஞ்செய்தியில் இருந்து துவங்குகிறது துரித உணவின் மீதான மோகம். பசிக்குதாப்பா என்று அக்கறையுடன் கேட்கும் அம்மாவின் மீது கோபம் வருகிறது. ஆனால் துரித உணவின் மீதான உங்கள் ஒருதலை காதல் ஒரே ஒரு குறுஞ்செய்தியில் உங்கள் நாவை அடிமைப்படுத்தி விடுகிறது. சிக்கி விடாதீர்கள். வளரும் இளம் தலைமுறைகளே, இது அதிக பாதிக்கப்பட போவது நீங்கள் தான். இங்கு தனி ஒருவனுக்கு உணவில்லை என ஜகத்தினையே அழித்திடுவோம் என்றார் பாரதி. ஆனால் இந்த தனி ஒரு உணவு நாகரிகத்தின் மீதான மோகம் நம் தொகையை குறைக்கப் போகிறது என்பதுதான் பெரும் சோகம். இங்கு நாவை அடக்க மறுத்து யாக்கையை இழந்தவர்கள் பல பேர். நண்பர் சொன்னார் துரித உணவின் மீதான மோகத்தை பற்றி. அப்படி என்னதான் இருக்கிறது அந்த ஆரோக்கியமற்ற உணவில்? நான் சொல்கிறேன். வாழை இலை கழுவி வகை வகையாய் உணவிட்டு கால்கள் மடக்கி கட்டாந்தரை பழகி கட்டுடல் மேனி கொண்ட கண்ணியராய் காளையராய் வளம் வந்த மரபு நம்முடையது. ஆனால் இன்றைய உண்மை நிலை என்ன தெரியுமா உங்களுக்கு? போகும் வழிநெடுக்கில் காண்பதெல்லாம் வாய்க்குள் போட வேண்டியது, பின்பு வயிற்று தீயை போக்க சொல்லி மருத்துவரிடம் போக வேண்டியது. எச்சரிக்கையோடு இருங்கள். உங்கள் உணவு குழாயினுள் செலுத்தப்படுகிற துரித உணவுடைய விளைவுதான் உங்கள் இரத்த குழாய்களை அடைக்கிறது. புறத்தோற்றத்திற்காக சேர்க்கப்படுகிறதே வேறு பொருட்கள், அதுதான் புற்றுநோயை உண்டாக்குறது. எல்லை கடந்த இனிப்பு சுவையின் மீதான மோகம்தான் உடல் எடையை அதிகரிக்கிறது. பெற்றோர்களை குழந்தைகளிடம் சொல்லுங்கள். நம் முன்னோர்கள் கண்டெடுத்த தோசையின் உருமாற்றம் தான் பீஸா என்று சொல்லுங்கள். தேநீர் கடையில் 2 ரூபாய்க்கு விற்கப்படுகிறதே ரொட்டி, அதற்கிடையில் தேவையற்றதை தேக்கி கொடுப்பதுதான் பர்கர் என்று சொல்லுங்கள். ஆவியில் வேகப்படும் இடியாப்பத்தை மறைத்த அண்டை நாட்டு உணவுதான் குலைமா என்கிற நூடுல்ஸ் என்று சொல்லுங்கள். போதும் கதறுகிறது குடல்கள், இனியாவது விளைக்கட்டும் இயங்குகிற உறுப்புகள். பசிக்கும் வயிற்றுக்கு பக்குவமாய் உணவிடுங்கள். இந்த வயிறே உங்களை வாழ்த்தும். நன்றி. நன்றி நன்றி நன்றி.